செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். கியூட் தேர்வு முடிவு வெளியானது. நாடு முழுவதும் உள்ள மத்திய பல்கலைக்கழகங்களில் முதுகலை பட்டப்படிப்பில் சேருவதற்கான கியூட் PG 2025 நுழைவுத் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. மார்ச் 13 முதல் ஏப்ரல் 1 வரை நடந்த இந்த தேர்வை சுமார் 5,23,032 மாணவர்கள் எழுதினர். தேர்வர்கள் தங்கள் தேர்ச்சி முடிவுகளை www.nta.in என்ற இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாடு முழுவதும் நாளை +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் நாளை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.tnresults.nic.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். அதில் பதிவெண், பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மேலும் பள்ளியில் பயின்ற மாணவர்கள் தேர்வு முடிவுகளை பள்ளியில் சென்றும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இடைநிலை ஆசிரியர் தேர்வு விண்ணப்பத்தில் திருத்த மீண்டும் வாய்ப்பு. இடைநிலை ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்ற தேர்வர்கள் தங்களின் ஆன்லைன் விண்ணப்பத்தில் திருத்தம் செய்து கொள்ள ஆசிரியர் தேர்வு வாரியம் மீண்டும் வாய்ப்பு அளித்துள்ளது. இடைநிலை ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள தேர்வர்களில் யாரேனும் ஆன்லைன் விண்ணப்பத்தில் ஏதேனும் தவறு விவரங்களை அளித்திருந்தால் அதை சரி செய்து கொள்ள மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு www.trbgrievances@tn.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். அங்கன்வாடி மையங்களுக்கு 15 நாட்கள் விடுமுறை அறிவிப்பு. கோடை வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் நோக்கத்துடன் அங்கன்வாடி குழந்தைகள் மையங்களுக்கு மே 11 முதல் மே 25 வரை 15 நாட்களுக்கு அரசு விடுமுறை அளித்துள்ளது. பள்ளி வளாகங்களில் மாவட்ட கல்வி அலுவலகங்கள் செயல்படுவது இடமாற்றம் செய்ய உத்தரவு. பள்ளி வளாகங்களில் உள்ள கட்டிடங்களில் மாவட்ட கல்வி அலுவலகங்கள் மற்றும் வட்டார கல்வி அலுவலகங்கள் செயல்படுவது இடமாற்றம் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளன. வாடகை கட்டிடங்களுக்கு மாற்று செய்த விவரங்கள் கோருதல் சார்ந்து தொடக்க கல்வி இயக்குநரின் செயல்முறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.